ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தனுஷ். அண்ட் நேற்று நம்ம பேசிகிட்டு இருந்தோம், அதே மாதிரி நேற்று விட்டதெல்லாம் இன்றைக்கி நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து சண்டே. நேற்று மேக் பண்ண ஒரு பெரிய வீடியோவை இன்றைக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி நான் போட்டிருந்தேன். சரி, ஒரே நாளே போட வேணாமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சேர்த்து போட்டேன் அந்த வீடியோவை. ஓகே, இன்றைக்கி நீங்களாம் என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்கள் வீட்டில், அண்டு சண்டே எப்படி போயிட்டுருக்கு? நாளைக்கு மண்டே, ஸ்கூல் போகணும், காலேஜ் போகணும், ஆஃபீஸ் போகணும். நான் வீட்டில் ஜாலியாக இருப்பேன். உங்களுக்கு போர் அடிக்கும்போது எங்கே இருந்தாலும் என்னை நீங்கள் பார்க்கலாம். அண்டு நான் உங்க கூட பேசிகிட்டு இருப்பேன். காலையிலேருந்து ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் சண்டேல எங்கேயாவது வெளியே போனீங்களா? ஏதாவது வித்தியாசமாக ட்ரை பண்ணிங்களா? சாப்பிட்டீங்களா? ஏதாவது டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் ஏதாவது? அண்டு ரொம்ப நாளாக போகணுன்னு நினைக்கிற பிளேஸ்க்கு இன்றைக்கி போயிட்டு வந்தீங்களா? பார்த்தீங்களா, எனக்கு வந்து நான் வந்து நாசாவில் வந்து எனக்கு ஒரு பார்ட் டைமில் ஒரு ஜாப் கிடச்சிருக்கு. யூஎஸில் இருக்குது நாசா, தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். அண்ட் இதை நான் உங்க கூட ஷேர் பண்ணோன்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த வீடியோவோட தீமே அதுதான். ஸோ மை ஜாப் இன் நாசா. நான் இப்போ எங்கே இருக்கேன்னா, நானும் ஒரு நாசாவோட சென்டரில் தான் இருக்கேன். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா? சில பேர் உண்மையிலே நம்பிட்டீங்களா இதெல்லாம் நான் சொல்கிறத? நம்பி இருந்தீங்கன்னா அது கூடிய சீக்கிரம் உண்மையாகும். அண்டு நிறைய இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கேன் நாசாவுக்கு போகிறதுக்கு. நேற்று நைட்டு ஒரு 1 o'clock ஒரு இன்டர்வியூ வந்தது. இன் மை ட்ரீம்ஸ், கனவுல வந்தது. அட்டன் பண்ணேன். ஐயோ, அது இது ஓகே. நான் வந்து எதுவுமே யோசிக்கலை. சும்மா ஜஸ்ட் வீடியோ அப்படியே ஆன் பண்ணிட்டேன். அப்படியே பேசலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். இந்த நாசா டிஷர்ட் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணேன். 3 டிஷர்ட் வந்து 450 ரூபாய். சூப்பராக இருக்குது. நாசா அண்ட் கலிஃபோர்னியா அண்ட் இன்னொரு சிம்பிள் போட்டு நேற்று ஒரு டிஷர்ட் போட்டிருந்தால அது வந்து இன்னொரு பேக்கு. இது வந்து இன்னொரு செட்டு, 3 டிஷர்ட்டு 450 ரூபான்னு ஃபஸ்ட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் அது 500 ரூபான்னு ஆயிடுச்சு. ஸோ சூப்பராக இருக்கும் அந்த 3 டிஷர்ட்ஸு. டெய்லி ஒரு டிஷர்ட்டு போடுவேன். நல்லா இருக்குது. ரவுண்ட் நெக்கு வித் கை நல்லா லூஸாக இருக்குது. டிஃப்ரெண்ட் ஸ்டிக்கர்ஸ்லாம் போட்டிருக்கு டிஷர்ட்டில். சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் இந்த டிஷர்ட்டோட ஹிஸ்ட்ரி. நான் நாசாவில் ஜாயின் பண்ணிட்டேன். நாசாக்காக இன்டர்வியூலாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். எதுக்கு நாசாலாம் போயிட்டு, நம்மளோட ஊரே இங்கே சென்னை, தமிழ்நாடுவே இங்கே சூப்பராக இருக்குது. இதை தாண்டி அங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கரெக்டு தானே? ஓகே. பின்னாடி வந்து டிவி, எல்லாருக்கும் தெரியும். இது பேர் வந்து டிவி. ஸோ மார்னிங்லேருந்து நான் ஃபஸ்ட்டு நெட்ஃப்ளிக்ஸ் அண்டு அப்புறம் யூடியூப் தெரியுதா, அண்டு ப்ரைம், இது 3 மாற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ போர் அடிக்கும்போது பார்த்துட்டு இருப்பேன். இப்படி ஓகே. இந்த வீடியோ வந்து எந்த டைமில் மேக் ஆகிட்டுருக்குன்னா, டைம் வந்து 8 o'clock, நைட்டு 8 o'clock, சண்டே நைட் 8 o'clock இந்த வீடியோ போயிட்டுருக்கு. ஸோ கவலைப்படாதீங்க. நாளைக்கு மண்டே வந்து ரொம்ப அதை நினச்சி யோசிக்காதீங்க. எல்லா நாளும் சண்டேவாக இருக்கணும்னு நம்ம நினைக்க வேண்டாம். சண்டே முடிஞ்சால் ஏன்டா மண்டே வருதுன்னு நம்ம யோசித்து கவலைப்பட வேண்டாம். அப்படியே ஃப்ரீயாக விடுங்க. மண்டேக்கு வந்து நீங்கள் ரொம்ப மண்டேவை நினச்சிட்டே இருந்தால் தான் மண்டே வந்து ஓவர் பவராக அப்படியே காட்டுற மாதிரி இருக்கும் நம்மக்கிட்ட. மண்டே இஸ் அ நார்மல் டே, தட்ஸ் ஆல். அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அண்ட் சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு 5 days டக்குன்னு முடிஞ்சிட்டு சாட்டர்டே வீக்கெண்டு வந்துடும். ஃப்ரைடே வந்து வீக்கெண்டு. சாட்டர்டே சண்டே 2 days நல்லாயிருக்கும் லீவு. ஃபீல் பண்ணலாம் லீவை. அண்ட் 1 day சண்டே மட்டும் இருக்கிறவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஹேர் வந்து நல்லா ஷாம்பு போட்ட நல்லா
கொஞ்சம் அப்படியே அமிங்கிடுச்சு, சாஃப்டாக இருந்தது, அமிங்கிடுச்சு. அதனால தான் உங்களுக்கு பார்க்க நேற்று கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கும், இன்றைக்கி கொஞ்சம் அப்படி படிஞ்ச மாதிரி இருக்குது. ஓகே, இந்த டிஷர்ட் நல்லா தான் இருக்குது. நேற்று நான் போட்ட 2 வீடியோஸுமே செம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ வந்து 1 மில்லியன் வியூஸ் போயிருந்தது. இப்போ வரைக்கும் 1.2 மில்லியன் வியூஸ் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவே அவ்வளோ வைரலாக போயிட்டுருக்கு. ரொம்ப நன்றி, நீங்கள் பார்த்தனால தான் அது வீடியோ அவ்வளோ வியூஸ் போயிருக்கு. அண்ட் செகண்ட் போட்ட வீடியோ வந்து ஒரு 5 lakhs தாண்டி போயிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. கூடயே இருந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி காலையில் நான் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்தேன். ரொம்ப நாள் கழித்து டாம் அண்ட் ஜெர்ரி பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருந்தது. டாம், செர்ரி, அப்புறம் ஒரு டாக் ஒன்று வந்தது. அந்த டாக் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லும். அந்த டாகுக்கு வந்து ஒரு குட்டி பையன் இருப்பான், குட்டி டாக் இருக்கும். அதுக்கிட்ட வந்து தட்ஸ் மை பாய், தட்ஸ் மை பாய். இந்த டைலாகை வந்து நம்ம ஜிகிர்தண்டா படத்தில் லாரன்ஸ் சார் அவரை வந்து அவரோட பாஸ் வந்து சொல்லுவார், தட்ஸ் மை பாய் அப்படின்னு. இந்த டைலாக் வந்து நிறைய இடத்துல மீம்ஸு, நிறைய வீடியோஸு, நிறைய பேர் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் போய் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நான் இன்றைக்கி காலையில் தான் பார்த்தேன் இந்த தட்ஸ் மை பாய். அது வந்து யார் சொல்லுவான்னா, டாம் அண்ட் ஜெர்ரியில் வந்து ஒரு டாக் வரும், ஒரு ஃபாதர் டாகு. அவரோட குட்டி பையன் டாகை பார்த்து தட்ஸ் மை பாய் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். சின்ன சின்ன விஷயத்துக்கும் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார். அங்கேருந்து வந்தது தான் அந்த டைலாக் அப்படின்னு என்னோட மனசில் ஒரு விஷயம். ஸோ அது உண்மையாக இருந்தால் கமெண்ட்டில் ஓகே இது கரெக்ட் தான் சொல்லி சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அங்கேருந்து அந்த டைலாக் வந்திருக்கு. ஸோ எதுக்கு இதெல்லாம் போகணுன்னா, டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்துருந்தேன் காலையிலேருந்து. ரொம்ப நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருந்தது. ஒரு சவுண்டு மூவிஸாக பார்க்குறதுக்கு ஒரு கச்சன்னு ஒரு சவுண்டாகவே இருக்குது. மூவிஸு, ஈவன் வெப் சீரிஸ்லாம் கூட நவ டேஸ் வந்து பார்த்துட்டே இருக்கிறனால நினைக்கிறேன் ரொம்ப ஒரு மாதிரி சவுண்டாகவே இருக்குது. அண்டு அதுக்கு பதிலாக இன்றைக்கி அமைதியாக, ஏன்னா டாம் அண்ட் ஜெர்ரியில் வந்து வாய்ஸ் கம்மி, மேக்ஸிமம் வாய்ஸ் இருக்கவே இருக்காது. ஆக்ஷன்ஸு, அப்புறம் மைல்டு மியூசிக், நிறையா ஓவர் அனிமேஷன்ஸ் இருக்காது. நார்மல் அனிமேஷன்ஸில் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு அது போதும் அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொண்டு பார்க்கும்போது ஒரு மனசுக்கு ஒரு லைனில் அப்படி போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது. மனசு ஒரே ஒரு லைன்லேயே போயிட்டு இருந்தது, நல்லா இருந்தது. அதை பார்க்குறதுக்கு இப்படி 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 போகிறதுக்கு பதிலாக ஒரே ஒரு லைனில் அப்படியே போயிட்டு இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் வந்து டாம் அண்ட் ஜெர்ரி ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்குது. ஒரு நல்ல, ஏன்னா நம்ம அதெல்லாம் பார்க்குறதே இல்லை, நம்ம பார்க்கவும் மாட்டுக்கிறோம். ஆனால் பாருங்கள், ஒரு 1/2 hour ஒதுக்கி பாருங்கள், ஒரு நல்ல ஒரு ஃபீல், மனசுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மெடிசனாக இருக்குது உண்மையாக சொல்ல போனால். அண்ட் அதுக்கப்புறம் நேற்று ஒரு வெப்சீரிஸ் பார்த்தேன், சுழல்னு ஒரு வெப்சீரிஸு. சுழல் அமேசான் ப்ரைமில் இருக்குது அந்த வெப்சீரிஸு. பார்த்தேன், கொஞ்சம் ஸ்டார்டிங் ஓகேவாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் ரொம்ப அப்படியே போயிட்டே இருந்தது, இழுத்துட்டு அப்படியே ரொம்ப இழுக்கிறாங்க, அப்படியே போயிட்டே இருக்குது. அவங்க அப்படியே அது ஒரு சுவாரஸ்யம் இல்லை, சுவாரஸ்யத்தை உருவாக்குறேன்னு சொல்லி அது ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடுது. அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. பாதி வரையும் பார்த்தேன், 4 எபிசோட் பார்த்தேன். அதனால் அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ண முடியல என்னால். இன்றைக்கும் பார்க்கலாம்னு நினச்சா நான் முடியலை, ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். அண்ட் ஒரு இங்கிலீஷ் படம் ஒன்று பார்த்தேன், இங்கிலீஷ்லேயே பார்த்தேன். ஏன்னா மேக்ஸிமம் நான் இங்கிலீஷ் படத்தை வந்து இங்கிலீஷில் பார்க்க மாட்டேன், தமிழ் டப்டாக இருந்தால் தான் பார்ப்பேன். ஈவன் மலையாள மூவிஸாக இருந்தால் கூட தமிழ் டப்பில் இருந்தால் தான் பார்ப்பேன். நல்லா ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் நம்மளுக்கு, வந்து நல்ல ஒரு 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 லைன் நம்ம 2 பேரும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ தான் அந்த மூவியும். ஆனால் இந்த இங்கிலீஷ் படம் வந்து ஈவன் வாய்ஸ் வந்து இங்கிலீஷ்லேயே இருந்தது, சப்டைட்டில்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணி அப்படியே வியூலாம் பார்க்கும்போது ஓகேவாக இருந்தது. அந்த ஹீரோவோட கேரக்டர் வைஸ் அவர் வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. என்ன படம்னா